authentic Sapphire Hair Transplant நம்ம தான் இந்தியாவில் பண்ணுறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா the cuts we make, it is so precise so that உங்களுக்கு healing time ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். And when we plant a follicle, the fit would be so snug. Everything gets over within a few hours. 4-5 hours தான். இது யூஸ்வலி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா people used to go to Turkey, US எல்லாம் போனால் தான் you will get this quality, this kind of hair transplantation. So we do it in India. ஹேர்ன்றது இட் இஸ் நாட் லைக் சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும், அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற ரீசன்ஸ் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களோட ஓன் பிளாஸ்மாலேருந்து நம்ம எடுத்த நியூட்ரியன்ஸ், இன்ஃப்யூஸ் பிளான்ட் பேஸ்ட் நியூட்ரியன்ஸ் இன் தட். சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு தெர் இஸ் நோ வே. ஸோ திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் லோ லெவல் லேசர் லைட் தெரப்பி. உள்ளே போயிட்டு உங்கள் ஃபாலிகுலை ஸ்டிமுலேட் பண்ணும், blood circulation முடிக்கு போகிறத இன்க்ரீஸ் பண்ணும். dandruffக்கெல்லாம் we give this a lot, it works so well. ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஹேர் ஃபால் ஆகிறப்போ ஒரு தெரப்பியாக இதை கொடுக்குறாங்க. இட் இஸ் வெரி சேஃப். வணக்கம் அழகான கோயம்புத்தூர், நான் தான் உங்கள் மாப்பிள்ளை, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரேஸ் கோர்ஸ் வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், காருக்குள்ளேருந்து ஒரு அக்கா இறங்குறாங்க, க்யூட்டாக இருக்காங்க. அவங்ககிட்ட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணுறாங்களா கேட்கலாம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் மேக்ஸ் ஹேர் கிளினிக் ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்படின்னா மேக்ஸ் ஹேர் கிளினிக் உங்கள் ஹேருக்கு டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் டு விசிட் த கிளினிக். கம். மேக்ஸ் தானே? ஆமாம். சரி, உங்கள் கூட போகலாம் வாங்க. ஓகே மேம், எங்கே போகிறோம்? ப்ளீஸ் வாங்க. நான் இந்த கிளினிக் தான் நான் சொன்னேன், மேக்ஸ் ஹேர் கிளினிக். ஓகே. ஸோ நிறைய பேருக்கு இருக்க ஹேர் லாஸ். எப்படி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அவங்களா இல்லை? ஆமாம், எப்படி இருந்தாலும் தேங்க்ஸ். எனக்கு 3rd செக்ஷன் இன்னைக்கு எடுக்கணும். அப்படியா? We can start the sessions. Yeah ma'am. Okay, so you've already been a client in Nadu Max Hair Clinic and this is your 3rd session. Yeah. Right. போயிடலாமா அப்போ? போயிடலாம். And guys, கோயம்புத்தூரையே டிஃபைன் பண்ணுறது நம்ம மேக்ஸ் தான். Definitely. உங்களுக்கு ஹேரில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சொல்யூஷன் வந்து MAX. ஹலோ. ஹலோ மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக மேம். ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாமா? Yeah. Did you have breakfast today? Yeah மேம், நீங்கள் சொன்னதுலேருந்து டெய்லி தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். Okay. I hope it's water. Yeah மேம். Okay. And how do you feel? First session-க்கும் இப்போ 3rd session வரீங்கல்ல, the last 2 sessions-ல how have you felt? ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? மோர் தேன் தி ட்ரீட்மெண்ட், நீங்கள் சொன்ன அட்வைஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணனால லைக் அது எப்போவுமே கன்சிஸ்டண்டாக ஐம் கேரிங் தட் திங் மேம். ஓகே. நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம். ஓகே. இதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஜிஎஃப்சி எல்லாம் பண்ணதுக்கும் நவ் டு யூ ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ் இப்போ நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும்? யா, குட் மேம். எப்படி மேம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகுது? we did your blood checkup no beginningலயே. ஓகே. ஸோ இங்கே வேகாக ஒரு பிஆர்பி எடுத்ததும் வந்ததுமே ஜிஎஃப்சி அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து we saw what all deficiency you have. அண்ட் ஹேர்ன்றது இட் இஸ் நாட் லைக் சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும், அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற ரீசன்ஸ் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபார் யூ பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ரொஃபஷன் உங்களுக்கு நிறைய ட்ராவல் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்லீப்பிங் டைம், ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல இல்லையா? ஸோ வி ஹாவ் டு அட்ரஸ் ஆல் ஆஃப் தோஸ். ஸோ ட்ரீட்மெண்ட்டும் தாண்டி உங்களுக்கு அந்த கைடன்ஸுமே வி ஹவ் கிவன். அண்ட் ட்ரீட்மெண்ட்லேயுமே ரொம்ப டார்கெட்டடாக ஸ்பெசிஃபைடாக வி ஹவ் ஆடட் சம் நியூட்ரியன்ஸ், ஸ்டெம் செல்ஸ், ஹீலிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே. திஸ் ஒர்க்ஸ் வெரி வெல். ஓகே மேம். மேம், இப்போது சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றுமே எனக்கு வரல, பட் இன் ஃபியூச்சர் வர சான்ஸ் இருக்கா? ஸோ உங்களுக்கு நம்ம ஓரலாக டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஒன்றுமே கொடுக்கல. வெறும் மந்த்லி ஒன்ஸ் வி ஜஸ்ட் கிவ் த செஷன். ஓகே. ஸோ நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களோட ஓன் பிளாஸ்மாலேருந்து நம்ம எடுத்த நியூட்ரியன்ஸ் ப்ளஸ் வி இன்ஃப்யூஸ் பிளான்ட் பேஸ்ட் நியூட்ரியன்ஸ் இன் தட். ஸோ கம்ப்ளீட்லி பிளான்ட் பேஸ்ட் தான். அண்ட் தீஸ் ஆர் ஆல் ப்ராப்பர் FDA அப்ரூவ்ட். உங்களுக்கு நாங்களுமே R&D பண்ணி ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா இதெல்லாமே
ப்ராப்பர் ரீசர்ச் பண்ணி தான் we have these treatments. Side effects வரதுக்கு there is no way. And before the treatment also நம்ம உங்களுக்கு ஒரு full blood check பண்ணோம். அதுவுமே எதுக்குன்னா to just make sure that உங்களுக்கு எதுவும் underlying problem எதுவும் இருக்கா, ஸோ தட் ட்ரீட்மெண்ட்னால அது எதுவும் ஆகக்கூடாது, அது எல்லாமே பார்த்து தான் we are doing. சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் ஜீரோ. யா, அண்ட் சூப்பர்ஃபிஷியல் ப்ரொசீஜர், இது நம்ம ஸ்கின்ல பண்ணுற ப்ரொசீஜர் தான். ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ யூஸ்வலி சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு எல்லாருமே பயப்படுறது என்னென்னா, during the treatment they'll intake a lot of steroids. Hair treatmentsல now finasteride, dutasteride அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. ரீசர்ச்லாம் பார்த்தீங்கன்னா லோவர் டோசேஜ் இஸ் ஓகே. டிரான்ஸ்பரன்சி இஸ் சம்திங் இட் இஸ் மை பர்சனல் attribute மாதிரி. அண்ட் ஆல் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் நோ தட் யார் யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சூட் ஆகும் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ரிசல்ட் தே கேன் எக்ஸ்பெக்ட் எல்லாமே நான் கன்சல்டேஷன்லேயே சொல்லிடுவேன். ஒரு வேளை அவங்களுக்கு சர்ஜரியோ ட்ரீட்மெண்ட்டோ ரிசல்ட் கொடுக்காதுன்னாலும் டாக்டர்ஸ் வில் நோ இந்த கன்சல்டேஷன் இட் செல்ஃப். ஸோ அதுலேயே நான் சொல்லிடுவேன். மேக்ஸ் ஆல்சோ ஃபாலோஸ் த சேம் திங். ஸோ முடியும்னா முடியும், இல்லைன்னா இல்லை. வி டோன்ட் கிவ் ஃபேக் ப்ராமிசஸ். உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி யூ ஸ்பெண்ட் ஆல் யுவர் எஃபர்ட் ஹியர். ஸோ அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். அதாவது லைக் யூ சேஞ்ச் சம்ஒன். யா, மேக்ஸ் changed someone la? Yeah, many people la? Yeah, so many stories are there like that. So Max and ஒரு business model மட்டும் கிடையாது, it's something like a lifestyle changing இல்ல மேம். Definitely innovative product in Coimbatore, நம்ம Coimbatore. Yeah, so நிறைய கோயம்புத்தூர் மக்களுக்கு லைக் வெளியே போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா. இல்லை மேம், ஈவன் நமக்கு பிரேக்கப் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் ஹேர். கரெக்ட் தான் மேம். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க இன் மேக்ஸ். தட்ஸ் ஸோ கிரேட் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். உங்கள் சர்வீஸ் சூப்பராக இருக்குது மேம். நெக்ஸ்ட் we are going for low level laser light therapy. இது பார்த்தீங்கன்னா இட் டீடாக்ஸஸ் யுவர் ஸ்கேல்ப். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் க்ரீஸியாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிஹெச் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது இட் பேலன்சஸ். இன்கேஸ் டேண்ட்ரஃப் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது இதில் கிளியர் அவுட் ஆகிடும். ஹேர் வந்து அப்பப்போ ட்ரை ஆகுது. ட்ரை ஆகுறது there are a lot of reasons for it. உட்காந்துட்டே பேசலாமா? You feel comfortable? Yeah ma'am. So இது என்ன நடக்குது மேம் இப்போ? So this is something called as low level laser light therapy. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்த்தில் லைட்ஸ் எமிட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைட்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, இட் கேன் பெனட்ரேட் யுவர் ஸ்கேல்ப், உள்ளே போயிட்டு உங்கள் ஃபாலிகுலை ஸ்டிமுலேட் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் முடிக்கு போகிறத இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ டிஹெச்டி பிளாக்குன்னு ஒன்று எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது திஸ் லூசன்ஸ், ஐ வுடன்ட் சே இட் ரிமூவ்ஸ் இட், பட் இட் லூசன்ஸ் இட். ஸோ முடிக்க பேசிக்காக பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், நியூட்ரியன்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இஃப் யோர் ஸ்கேல்ப் இஸ் ஆயிலி, ரொம்ப க்ரீஸியாக இருக்குது, பிஹெச் இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னா அது சரி பண்ணும். டேண்ட்ரஃப்க்கெல்லாம் வி கிவ் திஸ் அ லாட், இட் ஒர்க்ஸ் ஸோ வெல். இது வந்து US FDA அப்ரூவ்ட். ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஹேர் ஃபால் ஆகிறப்போ ஒரு தெரப்பியாக இது கொடுக்குறாங்க. இட் இஸ் வெரி சேஃப். கிட்ஸ் எல்லாம் கூட எடுக்கலாம், ப்ரெக்னென்ட் விமென் ஆல்சோ இட் இஸ் சேஃப். இந்த கிமிக்ஸ் மாதிரி இருக்கிறது, இந்த எல்இடி தெரப்பி அந்த மாதிரி இது கிடையாது. இது வந்து பிஹெச் இன்க்ரீஸ் பண்ணுமா? பிஹெச் பேலன்ஸ் பண்ணும். நம்ம ஹேருக்குன்னு ஒரு பிஹெச் இருக்குது, ஸ்கேல்ப்புக்குன்னு ஒரு பிஹெச் இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் தனியாக எடுக்க முடியும்? எடுக்கலாம். பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேர் லாஸ். ஏன்னா இப்போது லைக் நம்ம மந்த்லி டென்டல் செக் பண்ணுவோம், ஹெல்த் செக் பண்ணுவோம், அந்த மாதிரி லைக் ஃபார் ஹேர் இந்த செக்அப் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி. நாங்கள் போஸ்ட் சர்ஜரி கூட இது ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு வி ரெக்கமெண்டட். நம்ம உங்களோட பிளானில் அந்த ஒரு 5-6 செஷன்ஸ் ஆஃப் GFC முடிச்சுட்டே இது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்துக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ மேக்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் சென்டர் மட்டும் கிடையாது, இட்ஸ் எ ப்ரிவென்ஷன் சென்டர் டூ. ஓகே. மேம் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட் மேம். ஸோ இங்கே ஸ்டெப் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப் சேஞ்சிங் தானே மேம்? டெஃபினெட்லி. மேம் மேக்ஸில் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறீங்க, பட் நிறைய பேருக்கு பயமாக இருக்கும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு.
ஏன்னா அது நிட் பண்ணும், கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், ரொம்ப பயப்படுவாங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? யா, ஸோ நம்மக்கிட்ட நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இருக்கிற ரூமே அந்த ரூம் தான். ஸோ திஸ் இஸ் சிஹெச்எஸ் ரூம், காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணுவோம்னா கஸ்டமைஸ்ட் ஹேர் சிஸ்டம்ஸ் மாதிரி பண்ணுவோம். ஓகே, பீப்புள் ஹூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கோ ஃபார் சர்ஜரி. நிறைய பேருக்கு சர்ஜரினா பயமாக இருக்கும். டோனர் நல்லா இருந்தால் கூட சர்ஜரி பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க, இல்லை ரொம்ப ஓல்டாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வி ரெக்கமெண்ட் காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம். காஸ்மெட்டிக்ஸ்னா லைக் எக்ஸாம்பிள் விக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ விக்குன்னு நீங்கள் ஜென்ரலாக சொல்கிறது வந்து யூ கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் இட். ஒரு சலூன் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 1 hourல ஃபிட் பண்ணிடுவாங்க. நம்ம பண்ணுறது கஸ்டமைஸ்ட் ஹேர் சிஸ்டம்ஸ். இது என்னென்னா உங்களுக்கு தலை மோல்டு மாதிரி எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து ஹேர் சாம்பிள் எடுத்து உங்கள் ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, அதே மாதிரி வில் ப்ரிப்பேர் அ சிஸ்டம். ஸோ இதுதான் உங்களுக்கு செலிப்ரிட்டிஸ்க்கெல்லாம் மூவிஸில் பண்ணுறாங்கல்ல, அவங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் கூட அப்பப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இட் வில் லுக் வெரி நேச்சுரல். ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லிக்கிறேன், இங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, வந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு இங்கே சொல்லுவாங்க. ஹலோ டாக்டர். ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து மேக்ஸ் ஹேர் கிளினிக்கோட கம்ப்ளீட் டோர் போனோம். அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ யூ ஹாவ் அ கிரேட் எஸ்தட்டிக்ஸ் அண்ட் நல்ல ஒரு இன்ஃப்ராவாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்லி ஜம்பிங் டு மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மேக்ஸ் ஹேர் கிளினிக்? So Max Hair Clinic பார்த்தீங்கன்னா we are the pioneers of advanced hair treatments and we are the very few clinics in India where உங்களுக்கு ரொம்ப targeted FDA approved treatments நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. And we have been in this market for nearly 2 decades, since 2004லேருந்து இருக்கும். அண்ட் சர்ஜரிஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா we have ஒரு பேசிக் வெர்ஷன் இருக்கும், ஒரு ட்ரீட்மெண்ட்லேயும் யூ ஹாவ் தி அட்வான்ஸ்ட் வெர்ஷன், ரைட்? வி ஹாவ் தட். அண்ட் ஒரு ஒன்லைனராக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்டினரி திங்ஸ் டு எக்ஸ்ட்ராடினரி. ஸோ யூ டேக் மேபி ஒரு ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் பிஆர்பி எடுத்துக்கோங்க, அது நார்மலாகவே பண்ணலாம், தட் இஸ் வாட் எவ்ரிபடி டஸ். அது ஸ்பெசிஃபிக்காக ஹவு கேன் வி ட்வீக் இட், ஹவு கேன் வி டார்கெட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ். ஈவன் சர்ஜரியுமே அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி we customize the treatment and do. So that is us. All right. So interesting. நீங்கள் சொன்னீங்க you are ordinary to extraordinary அப்படின்னு சொல்லிட்டு. So how would you define like Max Hair Clinic differs from the others? So we have customized treatments here. I think that is one of our very big strengths. So options உங்களுக்கு நிறைய இருக்கும். We have surgical option, non-surgical treatments இருக்குது, காஸ்மெட்டிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் எனக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் நீடில்ஸ் எல்லாமே ரொம்ப பயம், சர்ஜரி அது எதுவுமே வேணாம் அப்படின்னா we have non-surgical காஸ்மெட்டிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் சர்ஜரியிலேயே we have IGM, Sapphire Hair Transplantation இருக்குது, டைட்டேனியம் மெத்தட் இருக்குது, DHI இருக்குது. அண்ட் when I say Sapphire Hair Transplantation, authentic Sapphire Hair Transplant நம்ம தான் இந்தியாவில் பண்ணுறது. அண்ட் we are the pioneers of it. And we actually do a really good job. All right. ஸோ நீங்கள் சொன்ன டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலி இருந்துச்சு. ஸோ would you explain like what is the Sapphire actually? Okay, so Sapphire is actually an implantation method. அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து இட் would be made out of stainless steel, which is not that skin friendly. So Sapphire is made out of a gemstone, ஒரு இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல, டைமண்ட் சாஃபியர் அந்த மாதிரி. அந்த ஸ்டோன்லேயே கார்வ் பண்ணி we have made it very very small, 0.5 mm 0.6 mmலலாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா the cuts we make, it is so precise so that உங்களுக்கு healing time ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். And when we plant a follicle, the fit will be so snug so that உங்களுக்கு அந்த ஹீலிங் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வாஷ், போஸ்ட் சர்ஜரி there are a lot of protocols. அது யூஸ்வலி ஒரு 10 to 15 20 days கூட எடுக்கும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது people usually think. But here everything gets over within a few hours, 4-5 hours தான். From third day itself people can start going out, ஆஃபீஸ்க்கெல்லாம் போய்க்கலாம். That is possible only with Sapphire. இது யூஸ்வலி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா people used to go to Turkey, US எல்லாம் போனால் தான் you will get this quality, this kind of hair transplantation. So we do it in India. Okay, so now I'm privileged, அதாவது இந்தியாலே the only clinic that does the Sapphire treatment அப்படின்னு சொல்லும் போது, ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபவுண்டேஷன் we've been set up? நம்ம கோயம்புத்தூரில் we are there in Race Course opposite to Taj. And then we are there in Chennai, Delhi, Hyderabad and Bangalore. And globally last week நாங்கள் சிங்கப்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். And a month back we opened in Dubai. And we are going to come soon in other countries also.
All right, and my best wishes for the Max Hair Clinic to expand globally. And special and privilege Coimbatore la நம்ம race course liye irukke. So Coimbatore மக்கள், you can definitely come here. And India le the only clinic which does Sapphire nalla sonneenga. Yes. So you can definitely make use of this prestigious treatments. ஒரு hair clinic அப்படினாலே எல்லாருக்குமே வைடரா தெரிஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு coated treatment is hair transplant. And எந்த அளவுக்கு இது வந்து ஹியூஜரா தெரிஞ்சிருக்கோ அதே அளவுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த பயமும் இருக்கு. இது கரெக்டா வருமா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு. So what is your call on it? Actually hair transplantation வந்து it is a very safe process. Entire procedure ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். பட் எங்கே பண்ண தெரியுமோ ப்ராப்பர் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கே இருக்காங்க அங்கே போய் நம்ம பண்ணோன்னா எந்த சைடு எஃபெக்டும் வராது. அண்ட் பேசிக் இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா the patient have to be physically fit. Okay, donor நல்லா இருக்கணும். Apart from that they have to be physically fit. Age and all is secondary. நாங்கள் 67 years old ஆளுக்கு கூட சர்ஜரி பண்ணியிருக்கோம். யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு சிலர் மேபி அண்டர்லைங் கண்டிஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ தே ஜஸ்ட் ஹாவ் டு பி ஃபிசிக்கலி ஃபிட். ஸோ அதுக்காக தான் எங்களோட ப்ரீ சர்ஜரி ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் பிளட் டெஸ்ட், ஒரு ஃபுல் பாடி செக்அப் இருக்கும், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்ப்போம். வில் செக் இஃப் யூ ஆர் ஃபிட் ஃபர்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் அ சர்ஜரி ரைட், சர்ஜன்ஸ் தான் பண்ணும். யூஸ்வலி நிறைய கிளினிக்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எண்ட் அப் டூயிங் திஸ் ப்ரொசீஜர். ஓகே, பிகாஸ் இட் இஸ் ஈஸி. ஒரு நீங்கள் ஜென்ரல் சர்ஜரி எல்லாம் எடுத்தீங்கன்னா டெக்னீஷியன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னா நோ, ஒன்லி டாக்டர்ஸ் கேன் பெர்ஃபார்ம். பட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இட் இஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர். ஸோ நிறைய கிளினிக்ஸில் டெக்னீஷியன்ஸ் எண்ட் அப் டூயிங். ஸோ அவங்களுக்கு இப்போது சம் கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி இஸ் ஹேப்பனிங், சர்ஜரியில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா தே won't even know what to do. ஒரு எமர்ஜென்சி ப்ரோட்டோகால், எமர்ஜென்சி மெடிசன் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஸோ இங்கே வந்து ப்ராப்பர் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், வி ஹேவ் ஜென்ரல் சர்ஜன்ஸ், இதுக்காகவே குவாலிஃபைட் பீப்புள் ஆர் தேர் அண்ட் தே ஹவ் பின் ட்ரெயின் ஸ்பெசிஃபிக்கலி. ஒரு மெத்தடுக்குன்னு வி ஹேவ் ஸ்பெசிஃபிக் டீம்ஸ் அண்ட் ஆல். அதாவது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே யூ ஹேவ் ஸ்பெசிஃபிக் சர்ஜன்ஸ். யா, இப்போது சாஃபயர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொன்னல, தி சர்ஜன்ஸ் ஹூ பெர்ஃபார்ம் சாஃபயர் ஹவ் பின் ட்ரெயின்ட் எக்ஸாக்ட்லி டு பெர்ஃபார்ம் தட். ஒரு ஜென்ரல் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறவங்களால சாஃபயரில் அவ்வளோ சூப்பர்பாக ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியுமா, அந்த ஸ்பீட் வருமானா இல்லை. தே ஹாவ் டு பி யூஸ் டு இட், தே ஹாவ் டு பி ட்ரெயின்ட் ஃபார் தட் ப்ராப்பர்லி. ஸோ தட் இஸ் வாட் வி டேக் கேர் ஆஃப் யூர். So every treatment is excelled by a surgeon. Yes, so exactly. That's why you get that result. Yeah. Wow, good. And also there is another question. இப்போ hair transplant பண்றனால நம்ம transplant பண்ண hair வந்து fall ஆயிடுச்சுனா that is done, அது அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எடுத்து வைக்கிற முடி பார்த்தீங்கன்னா we take from the donor region. So back side of the hair is called as the donor region because அங்கே இருக்கிற முடி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபால் ஆகாது. You see all these people who have generally baldness இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேலே தான் baldness இருக்கும். This hair will always be intact. So the whole point of the surgery is அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஹேர், ஃபால் ஆகாமல் இருக்கிற ஹேர் தான் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த சர்ஜரி ப்ராசஸில் if there was no mistake done during the entire process, நம்ம முடி எடுக்கும் போதும் அதை டேமேஜ் பண்ணலை, வைக்கும் போதும் எந்த டேமேஜும் பண்ணாமல் we treat it very carefully, ரொம்ப கேர் பண்ணி வச்சோன்னா அண்ட் ஃபார் தட் நம்ம டூல்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ எல்லாமே if it is taken care of, நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் வந்து ஆக்சுவலி it will last a very long time. மேக்ஸில் we give 20 to 25 years guarantee கண்டிப்பாக இருக்கும்னு. For a transplanted hair? Yeah, because this hair can last that long. So நம்ம அதுதான் எடுத்து வைக்க போகிறோம். We preserve the life of that hair. So usually what happens in the surgeryல if it's not well taken care of, அதனால மட்டும்தான் நம்ம வச்ச முடி ஒரு 2-3 yearsல விழுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. That doesn't happen here. So yes ma'am, நீங்கள் சஃபயர்னு சொன்னதுலேருந்தே வந்து எனக்கு லைட்டாக அந்த ஆர்வம் இருந்துச்சு. How does it actually looks அப்படின்னு சொல்லி. So can you show us the tools? This is the sapphire blade. Just for comparison I'll show you. I think the needle in your front la irukku, that is the sapphire. It is made out of sapphire stone. You see how thin it is. And இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏரோ ஹெட்டட் சாஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். சாஃபயர்லே you have the normal one. You see the diamond shape அந்த டிப் மாதிரி இருக்குல்ல. So this gives the diamond shaped cut. So when we plant a graft inside, it holds the graft very strongly. Alright, I don't know how people will capture this, but this is like naked eyes la paakradhukku this looks so thin, very thin. Yeah. Alright, so this is one of the tools. Yeah. Okay, and இது வந்து basically like kind of injection மாதிரியா? This is used to create slits. Alright. So நம்ம இப்போ ஒரு இடத்துல நான் முடி let's say ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் பிளான் பண்ணோன்னா
the kind of needle I use to create pores there. If I use a bigger tool, the number of pores அங்கே create பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். All right. So this is one of our other tools. This is a titanium blade. All right. So இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். So titanium is a kind of metal. Yeah, but it is a biocompatible metal. So instead of stainless steel, இது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட அந்த பயோசைன்ஸோட நல்லா ஒத்து போகும். So internally in the accidents-லாம் ஆன plates எல்லாம் வைப்பாங்களே, those kind of tools are all made of titanium. So I'll just show you the comparison. Both are very small, but if you see in the sapphire tool பார்த்தீங்கன்னா titanium விட it is even smaller. ஏன்னா when we make a blade out of a metal, நம்ம ரொம்ப சின்னதாக போக முடியாது. We make it really really thin. When it's a metal நல்லா bend ஆகும் ஸ்லிட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறப்போ. பட் அந்த அட்வான்டேஜ் நமக்கு சாஃபயரில் இருக்குது. இட் கிவ்ஸ் அஸ் த லிபர்ட்டி டு மேக் ஹவவர் தின்னர் வி கேன். ஓகே, யா, வாவ், நைஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்ல, ஜிஎஃப்சி ஃபார் நம்மளோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாமே? ஓகே, ஜிஎஃப்சி பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிறது ஜிஎஃப்சி ஃபைப்ரன்னு சொல்லுவோம். ஸோ யூ கேன் see it here. And this was pioneered by us. எங்களோட ஓன் ப்ராடக்ட் இது. ஓ வாவ், யா, திஸ் இஸ் அன் என்டையர் கிட். அந்த ப்ரொசீஜருக்கு தேவையான எல்லாமே இதுலேயே இருக்கும். அண்ட் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய ஜிஎஃப்சிஸ் இருக்குது. இந்த ஜிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் யூஷுவலி ஒரு 200 to 300% தான் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறதுல இட் இஸ் 700 to 800%. ஸோ ரிசல்ட்டோட எஃபிகசி வந்து இட் இஸ் ரியலி குட். வித்தின் ஒரு 1 or 2 செஷன்ஸ்லேயே யூ வில் see பிக் டிஃப்ரென்ஸ் இன் யோர் ஹேர் லாஸ். ஃபால் ஆகிறது எல்லாமே ஸ்டாப் ஆகும். 1 செஷன்லேயே நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுக்கு சொல்கிறது ஹேர் திக்காக இருக்குது, ஃபால் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் கோயம்புத்தூரில் ரொம்ப எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்க்கு. ஸோ நம்மளோட கோயம்புத்தூர் மக்கள் வந்து எந்த ஒன் பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமான கன்சல்டேஷன்ஸ்க்கு வராங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமாக வராங்கன்னா வாட் ஆர் தோஸ்? ஓகே, ஸோ மேஜர்லி இட் இஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அண்ட் இங்கே கோயம்புத்தூரில் சஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நிறைய பீப்புள் கம் ஹியர் ஆஸ்கிங் ஃபார் இட். ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் சிஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆக்சுவலி கோயிங் ரியலி வெல். ஸோ என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு இங்கே சர்ஜரி பண்ணணும், முடி மாற்றணும் அப்படின்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் சர்ஜரினா பயம். நீடில்ஸ் வேணாம், எனக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வேணாம், சைட் எஃபெக்ட் வந்துடும், நான் நியூஸில் இது பார்த்தேன், ஐம் ஸோ ஸ்கேட், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்க எல்லாருக்குமே வி ஹாவ் சிஹெச்எஸ். அண்ட் சிஹெச்எஸ் பார்த்தா நார்மலாக பார்த்தாலே வில் நோ, ரைட்? யாராச்சும் விக் போட்டிருக்க மாதிரி வில் ரெக்கக்னைஸ், ரைட்? நம்ம பண்ணுறது அப்படி தெரியாது. திஸ் இஸ் கஸ்டமைஸ்ட் என்டையர்லி. கிளைண்ட்டோட ஸ்கேல்ப் எல்லாமே வில் டேக் அ மெஷர்மெண்ட், வில் டேக் அ மோல்ட், அவங்க ஹேர் சாம்பிள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வி ப்ரிப்பேர் த சிஸ்டம். அவங்களுக்காகவே ரெடி பண்ணுறது. இதுதான் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. பார்த்தா நமக்கு ரியல் ஹேர் மாதிரியே இருக்கும். அண்ட் அந்த ஹேருமே ஹியூமன் ஹேர், வெர்ஜின் ஹேர் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ இட் வில் பி வெரி நேச்சுரல். வச்சிருக்கிறதே தெரியாது. இங்கே சம்டைம்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கூட, இஃப் கிளைண்ட் இஸ் வாக்கிங் அவுட், யூ ஓன்ட் நோ இவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகிறாங்களா இல்லைனா காஸ்மெட்டிக் வச்சுருக்காங்களான்னு கூட யூ வில் நாட் ரெக்கக்னைஸ். இட் வில் லுக் அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த விக்கு கழன்றோம் அப்படிங்கிற மாதிரி பயமோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ஸ் மாதிரி? ஸோ அடிசிவ்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸ்கேல்பில். அண்ட் இது ஒரு கிளினிக்ன்றதுனால நம்ம யூஸ் பண்ணுற அடிசிவ்ஸ் கூட தேர் மெடிக்கல் கிரேடட். ஸோ ஸ்கின்னுக்கு அலர்ஜி வரக்கூடாது, உங்களுக்கு ஒரு ஸ்டஃபி ஃபீல் இருக்கக்கூடாது. லாட் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நம்மக்கிட்ட வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அவங்க சொன்னது என்னென்னா, எனக்கு ஸ்வெட்டெல்லாம் ஆனால் கூட வெளியில் வராது, சில பேருக்கு ஸ்மெல்லெல்லாம் வரும், அது அப்படியே ஒரு ஸ்டஃபி ஃபீல் இருக்கும், ஹெவினஸ் ஃபீல் ஆகும். ஸோ ஒரு 2-3 டேஸில் எனக்கு லூஸ் ஆகிடுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஐ ஹவ் ஈவன் சீன் கன்சல்டேஷன் அப்போ ரிமூவ் பண்ண சொன்னால் லிட்ரலி வூண்ட்ஸ் இருக்கும், அந்த கம் போட்டிருக்க இடத்துலலாம் ஸ்கின் பீல் ஆகிருக்கும். அது எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, so people who are little scared of surgery, they can definitely opt this. Yeah. All right. Hair investment is obviously the best investment because the rest of the life or the self confidence ellame it builds up illengla. So investing in hair is, I think, second option edu yosika venda appadina I personally think. Yeah, I also think the same. All right. So the last question of mine is,
மேக்ஸ் ஹேர் கிளினிக்கோட அல்டிமேட் கோல் என்ன? So we want to make world-class hair restoration treatments accessible to everybody. வெறும் மெட்ரோ சிட்டிஸில் மட்டும் இருக்குது, மேஜர் சிட்டிஸில் மட்டும் இருக்குது, அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே அது போகணும் அப்படின்றது தான். அண்ட் we have made it as much as affordable as we can. குவாலிட்டியை ரெடியூஸ் பண்ணாமல் you have different options. இந்த மெத்தட் தான் இருக்குது அப்படி இல்லாமல் we have options. And that goal is நிஜமாலுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த குவிக் இன்டர்வியூ செஷன். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அன்ஃபில்டர்டாக நீங்கள் சொன்னதுக்காகவும் அண்ட் பீயிங் ரொம்ப யதார்த்தமாகவும் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் ஆப்வியஸ்லி கோயம்புத்தூர் பீப்புளுக்கு வந்து த மேக்ஸ் ஹேர் கிளினிக் இன் கோயம்புத்தூர் இஸ் ஆக்சுவலி அ பூன் ஃபார் ஒரு வரம்னே சொல்லலாம். பிகாஸ் ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்குது. அண்ட் த ப்ரிட்டி டாக்டரும் இருக்காங்க ஹூ இஸ் வெரி the easy to go with the consultations. Off the cameras நாங்க நிறைய விஷயங்கள் பேசணும். And you can directly come here and visit Max Hair Clinic.